ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உன்னுள் இருக்கும் பலம். சுமத்திரை அப்படிங்கிற ஒரு தீவை சமுத்திரராஜன் அப்படிங்கிற இளம் வயது மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ஆட்சி பத்தின முன் அனுபவம் எதுவும் கிடையாது. போர் பத்தின அனுபவமும் சுத்தமா கிடையாது. ஒரு தடவை அண்டை நாட்டு அரசர் இந்த சுமத்திரை நாட்டின் மீது போர் தொடுக்கிறாரு. உடனே அந்த போர்ல கலந்துக்கணும், அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சமுத்திரராஜனுக்கு சுத்தமா கிடையாது. அதனால எப்படியாவது அந்த போர்ல கலந்துக்காம நம்ம தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய கப்பல்ல ஏத்தி வேறு வேறு தீவுகளுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இவரும் ஒரு தனியான ஒரு படகுல ஒரு படகோட்டிய மட்டும் வச்சுக்கிட்டு இவரும் வேற ஒரு தீவுகளுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைச்சு கடல்ல அந்த படகு ஓட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து புயல் காத்துல சிக்கி அந்த படகு கவிழ்ந்து அந்த படகோட்டியும் இந்த சமுத்திரராஜனும் வேறு வேறு திசைக்கு போயிடுறாங்க. இந்த சமுத்திரராஜன் அந்த கடல்ல நீச்சல் அடிச்சு ஒரு ஆள் இல்லாத ஒரு தீவு பக்கம் தப்பிச்சு கரை ஒதுங்குறாரு. அந்த தீவுல இவருக்கு காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லை, மனிதர்கள் யாருமே அந்த தீவுல இல்லை, தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை. அதனால 2 நாட்களா சோறும் இல்லாம தண்ணியும் இல்லாம தன்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி அந்த கடற்கரையிலேயே காத்திருக்கிறாரு. 3வது நாள் காலை பொழுதுல ஒரு படகு ஒண்ணு அந்த கடல்ல வர்றதை இவர் பாக்குறாரு. உடனே கையை மேல தூக்கி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த படகை நோக்கி கத்துறாரு. உடனே அந்த படகும் இந்த ராஜாவை நோக்கி நெருங்கி வருது. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அந்த படகை ஓட்டிக்கிட்டு வந்தது ஒரு அழகான இளம்பெண் அப்படிங்கிறது. உடனே அந்த இளம்பெண் அந்த ராஜாவை பார்த்த உடனே சொல்றா, நீங்க தான் சுமத்திரை நாட்டோட அரசர் சமுத்திரராஜனா? நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன? நீங்க உங்க நாட்டு மக்களையும் உங்க நாட்டையும் உங்களையுமே காப்பாத்திக்க முடியாம தான் தப்பிச்சு இப்படி படகுல இந்த தீவுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கோழையா இருக்கிற நீங்கள் உயிரோடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அந்த அரசர் அந்த சமுத்திரராஜன் வெட்கி தலை குனிகிறாரு. இருந்தாலும் உயிரை காப்பாத்திக்கணும்ல, எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. உடனே அந்த பெண் சொல்றா, நான் உங்களை காப்பாத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு நிபந்தனை. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு நல்ல தீவுல ஒரு பாதுகாப்பான தீவுல உங்களை கொண்டுட்டு போய் விடுவேன். அப்படி இல்லைன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஆபத்தான ஒரு தீவுல விலங்குகள் இருக்கிற ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருவேன், இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லலைன்னா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அரசர் சரி நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பெண் அந்த கேள்வியை கேட்கிறா. நான் அதிகமா நம்பக்கூடிய ஒரு ஆள், யாரு அவளை கைவிட்டாலும் நான் அவங்கள கைவிட மாட்டேன். என் கூடையே இருக்கும் ஒரு நபர், எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் அவங்க கூடவே தான் நிற்பேன். எந்த காரணத்து கொண்டும் எதற்காகவும் சளைக்கவும் மாட்டேன். அப்படி நான் முழுமையாக நம்பக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த அரசன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, உன்னை பற்றியே எனக்கு யாருன்னு தெரியாது, நீ எப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கணும் தெரியாது, நீ எந்த ஊருன்னு தெரியாது, உன்னோட பின்புலம் எதுவுமே தெரியாது, நான் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு. உடனே அந்த பெண் சொல்கிறா, இப்படி பயந்து கோழையாக இருக்க உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டது என்னோட தவறு தான். ஏன் அரசரே, இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுக்கு தண்ணி ஆளா இந்த படகை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னா நான் எவ்வளோ கெட்டிக்காரியா இருப்பேன். என்னோட தன்னம்பிக்கை எவ்வளோ தைரியமா இருக்கும், என்னோட துணிச்சல் எவ்வளோ உயர்வானதா இருக்கும்.
வேற யாரும் என்னை நம்பலைனாலும் நான் என்ன நம்புவேன். நான் முழுமையாக நம்பக்கூடிய நபர் வந்து நான் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன நம்பினேன்னாவே இந்த வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை இவளே சொல்கிறா. அப்போ அந்த படகோட்டுன அந்த பெண்கிட்ட இருந்து அந்த சமுத்திரராஜன் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிறாரு. அவர் தன்னோட நாட்டு மேலே நம்பிக்கை இல்லாமையும், தன்னோட படைகள் மீது நம்பிக்கை இல்லாமையும், தன்னோட படை வீரர்கள் மீது நம்பிக்கை இல்லாமையும், தன்னோட நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் மக்களை வந்து ஒரு தீவுக்கும் இவர் ஒரு தீவுக்கும் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து என்ன முழுசா நம்புவேன், என்னோட படை வீரர்களை நம்புவேன். நீ என்னை கொண்டுட்டு போய் என்னோட நாட்டிலே கொண்டு போய் விடு, நான் எதிர்த்து போர் புரிகிறேன். இந்த சவாலை நான் ஏற்க தயார். நான் எதிரி நாடுகள் மீது போர் தொடுத்து அதில் வெற்றி பெற்று என்னோட நாட்டை நான் மீண்டும் கைப்பற்றுறேன்னு சொல்லி ஒரு சபதத்தையும் எடுக்கிறாரு. அந்த பெண் கொண்டுட்டு போய் அவரோட நாட்டிலே அவரை விடுறா. அவர் வெற்றியும் பெறாரு. அவர் தன்னோட தனித்திறமையை நிரூபிக்கவும் செய்கிறாரு. தன்னையும் முழுதாக நம்புறாரு. தன்னோட நாட்டை கைப்பற்றி மகிழ்ச்சியாக அந்த நாட்டுக்கே அரசராக வாழ ஆரம்பிக்கிறார். இது போல தாங்க இந்த கதையில வர மாதிரி தாங்க நம்மளை மற்றவங்களுக்கு பிடிச்சதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்கனால நமக்கு பிடிச்சதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம்னால, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அமையலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். நம்மனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளால சாதிக்க முடியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியுங்கிறத முழு நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு இருக்கணும். எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா காலங்களையும் நம்ம கூட இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையினாலோ அல்லது உறவுகள்னாலேயோ அல்லது நண்பர்கள்னாலேயோ அல்லது குடும்பத்தார்னாலேயோ நம்ம வந்து தனிமை அப்படிங்கிற வந்து உணரலாம். அப்போ நம்ம வேண்டிய ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். நம்மளோட நம்பிக்கையை மட்டும்தான் நம்பணும். அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்நிலைக்கு அடையலாம். அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து வளர்த்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஓகே, என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.